மக்களின் பிரச்சனைகளுக்கு எமது தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வை காண முடியும். ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட வேண்டும் என்று மக்கள் கோரி நின்றனர். ஆனால் ஜனநாயகவாதியான எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட்டிருந்தால் அறக்கலைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நமது தலைவர் அவ்வாறு செயற்படவில்லை. அன்று கவிழ்க்கப்பட்டமையினால் விடுதலை புலிகளுடனான சமாதான முயற்சியும் தோல்வியை தழுவியிருந்தது. வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எமது தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வை காண முடியும். அதற்காக அவர் அன்று தொற்று இன்று வரையும் பாடுபட்டு வருகின்றார். வடக்கு கிழக்கு மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட வேண்டுமானால் அது எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமே மட்டுமே முடியும். 2001ஆம் ஆண்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. நோர்வேயின் அனுசரணையுடன் வவுனியாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டன. சமஷ்டி தீர்வை முன்வைப்பதற்கான ஒஸ்லோ பிரகடனமும் அந்த வேளையில் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையினை குழப்பியடிப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விடயத்தை கொண்டுவிட்டு நாடு திரும்ப இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நிதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு போன்ற 3 அமைச்சுகளை மீள பெற்றிருந்தார். இதனால் பெரும் முரண்பாடான நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய அன்றைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு எதிராக செயற்படவில்லை. விமான நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்றிருந்தனர். அங்கிருந்து கொழும்பு வரை வாகன பவனியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைத்து வரப்பட்டிருந்தார். வழியில் இருமரங்கிலும் பெரும்பாலான பொதுமக்கள் கூடி நின்றனர். ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட வேண்டும் என்று மக்கள் கோரி நின்றனர். ஆனால் ஜனநாயகவாதியான எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று ஜனாதிபதி செயலாத்தை முற்றுகையிட்டிருந்தால் அறக்கலைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நமது தலைவர் அவ்வாறு செயற்படவில்லை. சந்திரிகா குமாரதுங்கவின் இந்த நடவடிக்கை காரணமாகவே ஆட்சியில் ஜேவிபியும் இணையும் நிலைமை அன்று ஏற்பட்டிருந்தது. அன்று கவிழ்க்கப்பட்டமையினால் விடுதலை புலிகளுடனான சமாதான முயற்சியும் தோல்வியை தழுவியிருந்தது. சந்திரிகா குமாரதுங்க லக்ஷ்மன் கதிர்காமருடன் இணைந்து வடக்கு கிழக்கில் பொருளாதார தடையை அன்று அமல்படுத்தியிருந்தார். 3 பாதைகளையும் மூடி அவர் இத்தகைய தடையினை அமல்படுத்தினார். இதனால் அன்று வடக்கு கிழக்கில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெருந்தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. மக்கள் பெரும் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.